வணக்கம், வெல்கம் டு வெற்றிடிவம் டிஎன்பிசி யூடியூப் சேனல். ஸோ 2025 குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பல லட்சக்கணக்கான ஆஸ்பிரண்ட்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எல்லாருடைய மத்தியில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலான மக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன மென்ஷன் பண்ணுறீங்கன்னா, வேகன்சி மிக மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எதிர்பாராததை எதிர்பாருங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேகன்சி குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கீங்க. டிஎன்பிசி அதுக்கு அஃபிஷியலாக ஒரு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுடைய வேகன்சி எவ்வளோ இருக்க போகுது, இது கூடுமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏஜ் லிமிட் என்ன, ஸோ எந்தெந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஏஜ் லிமிட் பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். சிலபஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் எதிர்பாருங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதற்கான ஆன்சர் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்னுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு 25/4/25. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னையிலேருந்து எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். 25/4/25 நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். என்னை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் மே மாதம் 24 வரைக்கும் இன்னும் ஒரு மாதம் இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். சரி, நீங்கள் எக்ஸாமில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு தவறு விட்டுட்டீங்க அப்படின்னா, அதை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன டேட்லேருந்து நீங்கள் எடிட் பண்ணலாம்னா, 29/5/2025 இருந்து 31/5/2025 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், ஏதாவது தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில். சரி, எக்ஸாம் என்னைக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/7/25. நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 13/7/2025 சொன்னாங்க. ஸோ இப்போது நமக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கக்கூடிய டேட் 12/7/25. ஸோ காலையில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் 12:30 வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து 78 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. சரிங்களா? சரி, இந்த எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணலாம். இதுக்கான கட்டணம் அப்படிங்கிறது 100 ரூபாய் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3935 வேக்கன்சி இருக்குது. இந்த 3935 வேக்கன்சி தான் இருக்குமா அப்படின்னா, இதற்கான பதில் இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3935 வேக்கன்சி. டிஎன்பிசி அஃபிஷியலாக சொன்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் இருக்க போகுது. சரிங்களா? சரி, இதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வியூவாக ஆகணும் அப்படின்னா உங்களுடைய குறைந்தபட்ச ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 21 வயசு அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 25 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே டைப்பிஸ்ட்டில் உங்களுக்கு மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே 18 வயசு. ஓகேங்களா? 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32 வயசு குறைந்தபட்ச வயது வந்து உங்களுக்கு 18 வயசு, அதிகபட்சமான வயசு 32 இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் வயது வரம்பு சலுகை அளிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவ வீரர்கள், ஆதரவற்ற விதவைகளுக்கு 42 வயசு. ஓகேங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கு 42 வயசு, முன்னாள் இராணுவத்தினருக்கு 50 வயசு, ஆதரவற்ற விதவைகளுக்கு 37 வயசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவே நீங்கள் ஃபாரஸ்ட் வாட்சர் இருக்காங்க இல்லையா, ஸோ ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்கள் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், ஃபாரஸ்ட் கார்டு, இதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்ச வயசு அப்படிங்கிறது 21 இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாள் இராணுவ வீரருக்கு 32 வயசு இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்ததாக பதவியில் ஒவ்வொரு பிரிவு, நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருக்கலாம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, சீர்மறை, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, இந்த கேஸ்ட் இருக்கீங்க இல்லையா, ஸோ இந்த கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராம விஓவுக்கு உங்களுக்கு குறைந்தபட்ச வயது 21 இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச வயது 42 அதாவது 42 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வயது வரம்பு சலுகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு 52 வயசு, முன்னாள் இராணுவத்தினருக்கு 55 வயசு, ஆதரவற்ற விதவைகளுக்கு 42 வயசு அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மற்ற போஸ்டிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு 18 வயது அப்படிங்கிறது நிறைவடைந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசி, ஓகேங்களா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினருக்கு 34 வயசு. ஓகேங்களா? ஆதி திராவிடர்கள் மற்றும் பிறருக்கு 37 வயசு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும், நீங்கள் டிகிரி இதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நோ ஏஜ் லிமிட். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கல்வி தகுதி என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படிங்கிறது பொது கல்வி தகுதி கட்டாயம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது உங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி. நீங்கள் 12th இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா அது ஓகே. குறைந்தபட்சம் நீங்கள் படித்திருக்க வேண்டியது 10ஆம் வகுப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் ஃபாரஸ்ட் கார்டு ஓகேங்களா. ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்கள் மேல்நிலை கல்வி ஹையர் செகண்டரி கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் முடிச்சிருக்கணும். ஹெச்எஸ்சி முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும். அந்த 12th நீங்கள் என்ன குரூப் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, உயிரியல் மீன்ஸ் பயாலஜி குரூப் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விலங்கியல், சுவாலஜி அல்லது பாட்னி ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு. சரிங்களா, ஸோ தகுதி பெற்ற போக்குவரத்து அலுவலர் உங்களுக்கு லைசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ரைட்டு. வனக்காவலர் அதாவது ஃபாரஸ்ட் கார்டுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தகுதி உங்கள்கிட்ட கட்டாயமாக இருக்கணும். ஏனைய தகுதிகள் இணையாக இருக்கும் பட்சத்தில் ஓகேங்களா ராணுவத்திலிருந்து அந்த தரைப்படையில் பணியாற்றியவர்கள் மற்றும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வனக்காப்பாளர், ஃபாரஸ்ட் கார்டு. ஸோ அதில் உங்களுக்கு 12ஆம் வகுப்பு அப்படிங்கிறத நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். அதிலே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி இந்த இதில் ஏதோ ஒரு குரூப் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான் உங்களுக்கான கல்வி தகுதி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் டேட் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, இந்த தேர்வு முறை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்வு முறையை நம்ம 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. பகுதி ஆனா, பகுதி ஆவனா, பகுதி ஈனா. பகுதி ஆனால உங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு ஓகேங்களா. ஸோ தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது இருக்க போது மொத்தம் 100 கேள்விகள் கேட்க போகிறாங்க ஓகேங்களா. இந்த 100 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்கு. ஸோ 100 கேள்விகளுக்கு 150 மார்க் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. பகுதி ஆவனால உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு இருக்க போகுது. இது எல்லாமே 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தரம்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும் படிக்கக்கூடாது. அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அந்த 75 கொஸ்டின்ஸுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 1.5 மார்க்கு. அதன் பிறகு பகுதி ஈனால உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்க போது ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு அப்படிங்கக்கூடிய பகுதி இருக்குது. ஸோ மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மார்க்கு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஜிஎஸ் அண்ட் மேக்ஸை சேர்த்து மொத்தமே நமக்கு இதில் 100 கேள்விகள் இருக்குது. 100 கேள்விகள் ஒரு கேள்விக்கு 1.5 மார்க் விதமாக 150 மார்க்கு. மொத்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மதிப்பெண்கள். இந்த 300 மதிப்பெண்களுக்கு நீங்கள் 3 மணி நேரம் அப்படிங்கிறது எக்ஸாம் எழுத போகிறீங்க. எக்ஸாம் ஓஎம்ஆரில் எழுத போகிறீங்க. இந்த ஓஎம்ஆரில் இந்த டைம் உங்களுக்கு நிறைய கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி. இது நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம சிலபஸ் பார்த்துடலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது சிலபஸில் உங்களுக்கு பொது அறிவு தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்விலேருந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த டைம் நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 2024 வருஷம் டிசம்பர் மாதம் நமக்கு டோட்டலாக நமக்கு தமிழ் சிலபஸ் அப்படிங்கிறதே சேஞ்ச் ஆச்சு. முன்னே இருந்த சிலபஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க கிட்டத்தட்ட 85 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இலக்கணத்திலேருந்து வருது. உங்களுக்கு தமிழில் மொத்தம் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மொத்தம் 7 யூனிட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த 7 யூனிட்டில் உங்களுக்கு 85 கேள்விகள் அப்படிங்கிறது இலக்கணத்திலேருந்து வருது. 15 கேள்விகள் அப்படிங்கிறது இலக்கியம் மற்றும் உரைநடையிலிருந்து வருது. ஸோ தமிழுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இதிலிருந்து நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து படிங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு நமக்கு நோட்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தனியாக ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்னா வாங்கிக்கலாம், இல்லைனா கம்பல்சரி இல்லை, நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படித்தாலுமே போதுமானது ஓகேங்களா. ஸோ இலக்கணத்துலேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 1லேருந்து. யூனிட் 2 சொல்லக்கதிலிருந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. யூனிட் 3 எழுதும் திறன்லேருந்து 15 கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. யூனிட் 4ல் கலைச்சொற்கள்
அதாவது நமக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி நமக்கு கொடுத்துருப்பாங்கல்ல கலைச்சொற்கள்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நமக்கு 10 கேள்விகள் அப்படிங்கிறது வரப்போகுது. யூனிட் 5ல் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன்லேருந்து 15 கேள்விகள் வரப்போகுது. யூனிட் 6ல் எளிய மொழிபெயர்ப்பு இதுலேருந்து 5 கேள்விகள் வரப்போகுது. அதன் பிறகு யூனிட் 7 இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தோற்றம் இதிலிருந்து 15 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்ததாக உங்களுக்கு இதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 யூனிட் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக பகுதி ஆவணால பொது அறிவு, இதுவும் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பு மட்டும் படிக்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு இதில் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 6 யூனிட் அப்படிங்கிறது இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸில். ஸோ பொது அறிவியலிருந்து மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அந்த 5 கொஸ்டின்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நடப்பு நிகழ்வுலேருந்தும் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் வரப்போகுது. ஸோ 5 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் பிறகு ஜியாகிரஃபிலேருந்து நமக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க யூனிட் 2ல். யூனிட் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு ஐஎன்எம்மும் சேர்ந்தது தான் நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3. ஓகேங்களா, இதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி, இதுலேருந்து 15 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்க போகிறாங்க. இதுலேயும் உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதன் பிறகு இந்தியன் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ரெண்டுமே சேர்த்து கம்பைன் பண்ணி நமக்கு யூனிட் 5 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. இதுலேயும் உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. நடப்பு நிகழ்வுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நல்லா தரோ பண்ணி படிச்சுக்கோங்க. அதன் பிறகு யூனிட் 6ல் வந்து தமிழ்நாடு வரலாறு, இதில் 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்க போகிறாங்க. இதில் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த யூனிட்ஸுக்கு நம்ம ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். அதன் பிறகு பகுதி ஈனால நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸுக்கு உங்களுக்கு சுருக்குதல், திறனறிவிலிருந்து 15 கேள்விகளும், லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து 10 கேள்விகள் அப்படின்னு வரப்போது மொத்தம் 25 கேள்விகள். இதுதான் உங்களுக்கு சிலபஸ். ரைட், இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலாம். நமக்கு வேகன்சி அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்கே அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். எதிர்பாருங்கள், நமக்கு டிஎன்பிசியிலேருந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ டிஎன்பிசிலேருந்து நமக்கு ஒரு நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதுக்கு பிறகு அதில் நமக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சது தான். நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸினுடைய கடைசி பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிதியாண்டிற்கு 3678 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுள்ளது. 2022-2024 ஆண்டிற்கான அறிவிக்கைகளில் சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருஷம் 2025 ஆண்டில் கூடுதலாக காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மேலும் 2025 ஆண்டு அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட காலி பணியிடங்களின் இது முக்கியமானது எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும். ஸோ மேலும் வேக்கன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்களோ நானாக சொல்லலை, டிஎன்பிஎஸ்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் முன்னாடியே வேக்கன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வேக்கன்சி குறைவாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுட்டு படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபுல் ஃபோக்கஸோட படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.